அனைவருக்கும் வணக்கம். இது நவகிரக ரத்னா ஜோதிட ஆராய்ச்சி மையம். நான் உங்கள் ஜோதிடன் கா. ஐயப்பசாமி. இன்று ஒரு ஜோதிட தகவல் நிகழ்ச்சியில் இன்று வசிய பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பதை பார்ப்போம். வசிய பொருத்தம் என்றால் ஆண் பெண் இருவரதும் தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் ஒருவரை புரிந்து கொண்டு வாழ்வார்களா என்பதை வெளிப்படுத்தவே இந்த வசிய பொருத்தம் பார்க்கப்படுகிறது. இது ராசி அடிப்படையிலேயே முடிவு செய்யப்படுகிறது. அது எப்படி என்று பார்ப்போம். பெண் மேச ராசியில் பிறந்துவிட்டால் சிம்ம ராசியிலும் விருச்சிக ராசியிலும் பிறந்த ஆணை திருமணம் செய்து கொண்டால் வசிய பொருத்தம் உண்டு என்று பொருள். பெண் ரிஷபராசியில் பிறந்தால் கடகராசி துலாம் ராசியில் பிறந்த ஆண் வசியமாவார் என்று பொருள். பெண் மிதுன ராசியில் பிறந்திருந்தால் கன்னி ராசி வசிய ராசியாக வருகிறது. பெண் கடகராசியில் பிறந்துவிட்டால் விருச்சிகமும் தனுசு ராசியும் வசிய ராசியாக வருகிறது. பெண் சிம்ம ராசியில் பிறந்துவிட்டால் மகர ராசியும் வசிய ராசியாக வருகிறது. பெண் கன்னி ராசியில் பிறந்துவிட்டால் ரிஷப ராசியும் மீன ராசியும் வசிய ராசியாக வருகிறது. பெண் துலாம் ராசியில் பிறந்துவிட்டால் மகர ராசி வசிய ராசியாக வருகிறது. பெண் விருச்சிக ராசியில் பிறந்துவிட்டால் கடக ராசியும் கன்னி ராசியும் வசிய ராசியாக வருகிறது. பெண் தனுசு ராசியில் பிறந்துவிட்டால் மீன ராசி வசிய ராசியாக வருகிறது. பெண் மகர ராசியில் பிறந்துவிட்டால் கும்ப ராசியும் மேச ராசியும் வசிய ராசியாக வருகிறது. பெண் கும்பராசியில் பிறந்துவிட்டால் மீன ராசி வசிய ராசியாக வருகிறது. பெண் மீன ராசியில் பிறந்துவிட்டால் மகர ராசி வசிய ராசியாக வருகிறது. இதில் ஆண் ராசிக்கு பெண் ராசி வசியமானால் மத்திவ பொருத்தம் என்றும், பெண் ராசிக்கு ஆண் ராசி வசியமானால் உத்தம பொருத்தம் என்றும், ஆண் பெண் இருவருக்கு வசியம் வரவில்லை என்றால் பொருந்தாது என்றும் சொல்லப்படுகிறது. வசிய பொருத்தம் மிகவும் முக்கியமானதாக இருப்பதால் இதை இந்த வழியில் கண்டறிந்து பொருத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.